சரி ஓகே, நம்ம இதை பத்தி பேசுவோம். வீடு நல்லா இருக்குக்கா, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ இங்கே என்ன மிக்ஸி இதுக்குள்ள ஏதோ போட்டு வச்சிங்களா? அது மேங்கோ மில்க் ஷேக் போடலான்னு போட்டு வச்சேன். ஓகே, அதுக்கு நம்ம வந்துட்டோம். அதுக்குள்ளே சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டீங்க. அதுக்குள்ளே சரி நீங்கள் டக்குன்னு ஏதோ கேட்டேன், லெமன் ஜூஸ் போட்டேன். ஒரு அரைச்சி வேணால் கொஞ்சம் அவங்க டேஸ்ட் பண்ணுறாங்கன்னா கொடுக்கலாம். அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் பிடிக்காதுக்கா. சாப்பிட்றீங்க? சாப்பிட்றாங்களா? சரி ஓகே. கேமராமேன் ஆசைப்பட்டாரு. பவானி அக்கா நம்மளுக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து மேங்கோ மில்க் ஷேக். மில்க் ஷேக்கா? கிச்சன் எப்பவுமே நீட்டா தான் இருக்குமா, இல்ல ஷூட்டிங்காக நீட்டா வச்சிருக்கீங்களா? அழகா க்ளீன் பண்ணிருக்கீங்களா? இந்த கிச்சன் வந்து என்னோட இடம். ஸோ என்னோட இடம் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். அதோட இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி நான் என்னக்கா ஊத்துறீங்க? மைக்கு வந்து ஊத்துறாங்க மக்களே, பார்த்துக்கோங்க. ஏதோ ஊத்துறாங்க, பவானி அக்கா தான் ஊத்துறாங்க, பார்த்துக்கோங்க. பவானி அக்கா வந்து லோக்கலாக சாரி கட்டிட்டு அந்த கடையில் பார்த்துட்டு இப்படி கிளாஸாக பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. எங்கள் வீட்டில் வந்து அம்மா, மாமியார், வயசானவங்க, சின்னவங்கன்னு எல்லாரும் இருக்கிறதுனால எப்போவுமே இந்த இடம் க்ளீனாக தான் இருக்கும். இல்ல லெமன் இருக்குதுல்ல, அது சுத்தம் செய்யணும்ல. இப்போ வயிற்றுல இருக்குது, நான் என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, குடி குடி. சின்ன பையன் பண்ணுறது. கல்லை தின்னா கரையும், மண்ணை தின்னா மறையும், குடி. குச்சி பார்த்து சொல்லு எப்படி இருக்குதுன்னு. அக்காவோட மேங்கோ மில்க் ஷேக். அண்ணா என்ன விஷம் நானே சொல்ல கேளுங்க நானே. ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா, விஷம் அப்படித்தானே இருக்கும். அண்ட் இந்த மேங்கோ வந்து கடையில் வாங்கினதில்ல, அப்படியே மேங்கோ அப்படியே மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஆர்கானிக் மேங்கோ. அதாவது திருட்டு தனமா எத்தனை வந்ததுன்னு அப்படி கேஷுவலாக சொல்கிறேன். அப்படியே மேலேருந்து கீழே விழும்போது இப்படி கேட்ச் பிடிச்சி அதை அப்படியே பத்திரமா ஒரு கவருக்குள்ள போட்டுக்கின்னு கேரளாலேருந்து தூக்கி நீங்க வந்து பண்ணிக்கிறேன், நீ அசால்ட்டா ஒரே வார்த்தையில திருடுன்னு சொல்லிட்டியடா. இல்ல அப்படிலாம் கிடையாது. அவங்க தெரிஞ்ச வீட்டில் தான் தெரியாம எடுத்திருக்காங்க. கரெக்டா? தெரிஞ்ச இடம் தான், ஆனா தெரியாம அவங்களுக்கு தெரியாம எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான்.